தான் நடித்த ஒரே ஒரு திரைப்படத்தின் மூலம் பேன் இந்திய ஹீரோவாக உயர்ந்தவர் தான் நடிகர் யாஷ் அவர்கள். அதாவது பிரசாந்த் நீல் இயக்கிய கேஜிஎஃப் படத்துடைய முதலாவது பாகம் 2018ஆம் ஆண்டு வெளியானது. இதில் கிடைத்த வெற்றியை தொடர்ந்து இரண்டாம் பாகம் 2022ஆம் ஆண்டு வெளிவந்திருந்தது. இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய அளவில் ஹிட் கொடுத்தது மட்டும் இல்லாம சுமார் 1200 கோடி வரை வசூலித்திருந்தது. இதனால பாத்தீங்கன்னா நடிகர் யாஷ் அவர்கள் அடுத்ததாக என்ன படத்தில் நடிக்கப் போகின்றார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு ரசிகர்களோட மத்தியில காணப்பட்டிருக்காங்க. இருந்தாலுமே கடந்த 2 ஆண்டுகளாகவே தன்னுடைய படம் குறித்த அறிவிப்பை வெளியிடாமல் இருந்து வந்தார் யாஷ் அவர்கள். அண்மையில கூட டாக்ஸிக் என்கின்ற திரைப்படத்தில் நடிக்க கமிட் ஆகியிருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தார். இந்த திரைப்படத்தில் கீது மோகன் தான் இயக்க இருப்பதாகவும் இந்த திரைப்படத்தில் நடிகர் யாஷ் அவர்கள் கேங்ஸ்டராக நடிக்க இருப்பதாகவும் கூறப்பட்டிருந்தது. தான் நடித்த ஒரே ஒரு திரைப்படத்தின் மூலம் பேன் இந்திய ஹீரோவாக உயர்ந்த யாஷ் அவர்கள், அதாவது பிரசாந்த் நீல் இயக்கிய கேஜிஎஃப் படத்தின் மூலம் எதிர்வரும் 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி டாக்ஸிக் திரைப்படம் வெளியாகும் எனவோ அறிவிக்கப்பட்டுள்ளது. இருந்தாலுமே இந்த திரைப்படத்திற்கான ஷூட்டிங் ஆரம்பிக்காமலே காணப்பட்டிருந்தது. இதற்கிடையில தான் டாக்ஸிக் படத்துடைய படப்பிடிப்பு இன்றைய தினம் பூஜையுடன் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் இதுல பாத்தீங்கன்னா புதிய லுக்கில் நடிகர் யாஷ் அவர்கள் கலந்து கொண்டுள்ளார். இது தொடர்பான புகைப்படங்கள் இணையத்திலுமே வைரலாகி வருகின்றது. இதுல பாத்தீங்கன்னா தலைவருடைய ரசிகர்களுக்கு தான் ஒரு சிறப்பான தகவல்களுமே இருந்து வந்தது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த திரைப்படத்தில் வில்லனாக நடிக்க சூப்பர் ஸ்டார் அவர்களை தான் படக்குழு அணுகியிருப்பதாகவும், ஆனால் தலைவர் தரப்பு இன்னமுமே பதில் சொல்லவில்லை. அப்படி மட்டும் சூப்பர் ஸ்டார் அவர்கள் இந்த திரைப்படத்தில் இணைந்து விட்டால் கண்டிப்பாக சம்பவம் தானே. சரி, ஓகே, இது போன்ற சினிமா பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் சென்டர் என நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.